இன்றைக்கி ஸ்ரீலங்கா டே 3யோட பார்ட் 1. மீண்டும் ஸ்ரீலங்கா. ஒரு காலையில் பொழுதுனா இப்படி தாண்டா தொடங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நாள் ரொம்ப அழகாக தொடங்குச்சு. கேண்டி நாங்கள் சேர்ந்துட்டோம் முந்தின நாள் ராத்திரியே. கேண்டி லேக் பக்கத்தில் தான் நாங்கள் எங்கள் ஸ்டே போட்டிருந்தோம். அப்படின்றதுனால காலையில் எழும்பினோடனே எல்லோரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளித்து கிளம்பிட்டு முதல்ல கேண்டி லேக்கை சுற்றி ஒரு வாக்கிங் போகலான்னு ஒரு ஸ்ட்ராங் காஃபிக்கு அப்புறமா கிளம்பிட்டோம். ஒரு ஸ்ரீலங்கன் ப்ரீ வெட்டிங் ஷூட், டக் வாக் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நாங்கள் இந்த வாக்கிங்கில் பார்த்தோம். மொத்தமாக 3 கிலோமீட்டர்லாம் இந்த லேக்கை சுற்றி நடக்க முடியாதுரா சாமின்னு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டக்கிட்ட மறுபடியும் ரிவர்ஸ் கியர் போட்டு எல்லாரும் ரூமுக்கே சேர்ந்துட்டோம். வாக்கிங் பண்ணதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாருக்கும் பயங்கர பசி. சரி சாப்பிட போகலாமேன்னு போனால் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகலை. இதனடா வாக்கிங்க்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி அந்த விண்டேஜ் ஹவுஸை சுற்றி எத்தனை ஆங்கிள் இருக்கோ அத்தனை ஆங்கிள்லேயும் நாங்கள் எல்லோரும் சுற்றி அந்த வீட்டை பார்த்து முடித்தோம். சும்மா சொல்லக்கூடாது, நிறைய விண்டேஜ் ஐட்டங்களை ரொம்ப அழகாகவே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சூப்பர் கூல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கேண்டி ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி நாங்கள் நடந்து போனோம். ஆன் த வேல ஒரு லோக்கல் மார்க்கெட் இருந்தது, அதுலேயும் கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு ரயில்வே ஸ்டேஷன் சேர்ந்தாச்சு. ஸ்ரீலங்காவில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ், தமிழ், சிங்களம்னு 3 லாங்குவேஜ்லேயும் எழுதி போட்டிருந்தாங்க. நான் ட்ரெயினுக்கு புகை வண்டின்னு கூட நம்ம ஏரியாலலாம் பார்த்துருக்கேன். புகை ரதம் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் இப்போ கேண்டி ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ ட்ரெயின் ஏறி எங்கே போகிறோம் அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் பாய்.